ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் சாப்பிட போகிறேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் வித் சோயா மில்க், அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்க போது. ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் நிறைய வந்து கால்சியம், அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட் அண்ட் வைட்டமின் டி இருக்குது. ஸோ உங்கள் போன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஹரிபரி மார்னிங்க்கு ரொம்ப குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீகன் சாசேஜ் தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் நார்மல் ரைஸ், குழம்பு அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ பிளான்ட் பேஸ்டாக ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிட போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு. அந்த சாசேஜில் இந்த மாதிரி கேசஸாக இருக்கும். அதை பீல் பண்ணி நான் பேக்கிங் ட்ரேயில் வச்சுருக்கேன். 200 ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டா வீகன் சாசேஜஸ் ரெடி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் வெஜிடபிள்ஸை தான் நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க சாசேஜ் ஷேப்பில். ஸோ நான் வந்து ஒரு சின்ன சாலடோட சாசேஜை கட் பண்ணி அப்படி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே லெட்டஸும் மேலே ஸ்பைசி சாஸும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டோஸ்ட் வித் பீனட் பட்டர். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கான லன்ச் இன்றைக்கி. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே தான். உங்களுக்கு இந்த மாதிரி சாசேஜ் இதெல்லாம் கிடைக்கலன்னா தட்ஸ் ஆல் ரைட். நீங்கள் யூ கேன் கோ ஃபார் நார்மல் ரைஸ், சாம்பார், பருப்பு இந்த மாதிரி சாப்பிட்றது எப்போவுமே நல்லது. ஸோ நைட்டுக்கு சாம்பார் எப்படி செய்கிறேன்? கீரை சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் பருப்பு, 3 கப் தண்ணி, கொஞ்சமாக வந்து டியூமரிக் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கீரை. நான் வந்து இன்றைக்கி இந்த பசலைக்கீரை, அதுதான் ஸ்பினிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வேக வைக்க போகிறோம். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு 7லேருந்து 8 விசில் நல்லா பருப்பு வேகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை குக் பண்ணிப்போம். ஸோ நம்ம பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா வந்து மத்து வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா வந்து பருப்பை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் மட்டும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே 1 கப்பு நான் சேர்க்குறேன். கொஞ்சம் இந்த சாம்பார் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. ஸ்லோ ஹீட்லேயே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரே ஒரு கப்பு வந்து கொஞ்சமாக புளி தண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து உளுந்து, ட்ரை சில்லிஸும் கருவேப்பிலை, இதுதான் வந்து தாளிக்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு ½ டீஸ்பூன் தான். ஸோ ஒரு பேன் வந்து சூடான பிறகு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது. ஸோ கொஞ்சம் நல்லா வந்து டார்க் ப்ரௌன் ஆகி இந்த சில்லிஸ் எல்லாம் நல்லா கலர் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மோக்கி டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம வச்சுருக்க சாம்பாரில் அப்படியே கொட்டிடுவோம். கொட்டிட்டு பார்த்திங்கன்னா ஸ்லோ ஹீட்லேயே வந்து சாம்பாரை வந்து நம்ம குக் பண்ணணும். ஏன்னா இன்னும் நம்ம சில்லி பவுடர்லாம் பார்த்திங்கன்னா வந்து சரியாக குக் ஆகலை. அதனால் இதை வந்து நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் இல்லைன்னா ஸ்லோ ஹீட்டில் வச்சு கொதிக்க விடாமல் நல்லா சாம்பார் வந்து அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுப்போம். ஸோ வந்து சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பிரிஞ்சு வரணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் சுற்றி வர இப்படி அந்த தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா நம்ம ரொம்ப சிம்பிளான சாம்பார், கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. 1 pot சாம்பார் தான். எதுவுமே பெருசாக வதக்க மிக்ஸ் பண்ணலாம் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ½ an hourல ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். அப்புறம் டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டின்னர் தான். தோசை குட்டியாக வந்து ஊத்தாப்பம்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த சைஸில் தான், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல். அதுக்கு வந்து இந்த கீரை சாம்பார், நம்ம செஞ்ச இந்த கீரை சாம்பார் தான் நம்ம வச்சு நான் சாப்பிட போகிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான குயிக்கான டின்னரும் கூட. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி கூட நீங்கள் நைட் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வீகன் இட்லி இஸ் ஆல்சோ குட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.